பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சரவணனுக்கு ஏற்கனவே நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு, இப்போ கூட அவன் கடைக்கு வரணுமா, பார்க்குறவங்க எல்லாரும் தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதை பற்றி யோசிச்சுட்ருப்பான்னு சொல்லிட்டு தான் நானே அவனுக்கு கடையில் கூட்டிகிட்டு போகலான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் நீ என்னடனா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு மற்றவங்க என்ன பேசுவாங்க, மற்றவங்க என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஓடி மறைஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரக்கிட்ட நீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேண்டாம்ப்பா, எங்கிட்டே பணம் இருக்குது, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு சரவணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டியும் நம்ம சரவணன் இருந்துட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்ன நீங்களா வீட்டில் என்னென்னமோ நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், வீட்டுக்கு வந்த மருமகளை அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க, என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு இங்கே பாருங்கள், டீ கேட்டிங்களா, டீயை மட்டும் கேளுங்க, குடும்ப கதையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக டீயை வாங்கிட்டு போய் சரவணன் கிட்டே கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேலும் கூட ஒரு ஆளும் வரங்க. என்னடா உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன், என்ன இது, பொண்ணு நல்லா விசாரிச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி சில பேர் இந்த ஊரில் வெள்ளையஞ்சொலியமாக நடந்துட்டுருக்காங்க, தேவையில்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துகிட்டு இப்போ தலையை எப்படி தான் இவங்களால மட்டம் முடியுதோ தெரியல, என் பையனுக்கு ஒன்றுனா நாங்கள் வெளியவே வரமாட்டோம், இவங்க எப்படி மானங்கட்டுத்தனமாக வெளியில் வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். வேண்டாம்ப்பா, ஏற்கனவே படக்கூடாது, எல்லா அசிங்கமும் பட்டாச்சு, இதுக்கு மேலே நடு ரோட்டில் நம்ம அசிங்கப்படணுமா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு பாண்டியனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனா இருந்துட்டு மயிலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மயில இருந்துட்டு அவங்க நினப்பிலே இல்லை, சரவணனை வீட்டை விட்டு வெளியே போன சொன்னது, டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னது, இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஏன் மீனா ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன்றே மீனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படிக்கா எடுக்க சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண காரியம் எப்படிக்கா, அன்னைக்கு கூட நகை விஷயம் தெரிஞ்ச போது கூட நாங்கள் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டோம்ல, அப்போயாவது எங்ககிட்ட நீங்கள் விஷயத்த சொல்லியிருக்கலாமே, மாமா உங்களை வேலைக்கு போங்கன்னு சொன்னபோது கூட நாங்கள் ஏன்க்கா வேலைக்கு போக மாட்டேன்றேன்னு அன்னைக்கே நானும் ராஜியும் கேட்டோங்கள்ல, அன்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கலாமேனா, உங்ககிட்ட ஒரு பொய், ராஜிக்கிட்ட ஒரு பொய், மாமா கிட்ட, என் புருஷங்கிட்டன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு பொய்யா ஒவ்வொரு விதமாக சொல்லி வச்சுருக்கேன். எந்த முகரையை வச்சுக்கிட்டு மறுபடியும் பொய் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்க்கா நீங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க, உண்மையை சொல்லியிருந்தா கூட மாமா உங்களை ஏற்றிருந்திருப்பாரு, ஆனால் இப்போ சொல்லக்கூடாத எல்லா பொய்யும் சொல்லிட்டு ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலோட அப்பா இருந்துட்டு யார் யாரோ எவ்வளவோ பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் வயசு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, 2 வயசு தான் பெருசு, அதே மாதிரி படிப்பு கூட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அது படித்ததும் ஒன்றும் தப்பு இல்லை, அதே மாதிரி வயசும் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் உண்மையை சொல்லியிருந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் பெற்றவங்க பேச்சு கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ என்ன கேட்டால் பெற்றவங்க பேச்சை கேட்கவே கூடாது, இல்லாட்டி ஏன் வாழ்க்கை மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையும் ஆகும் அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மயிலோட அம்மாவும் அப்பாவும் குறுகி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்களாவது மாமா கிட்டே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மீனா, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, டிவோர்ஸ் மட்டும் வேண்டாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை நம்ம முடிவு எடுக்கக்கூடாதுக்கா, மாமா தான் முடிவு எடுக்கணும், அதே மாதிரி நாங்கள் என்ன அவர்கிட்ட போய் பேசுறது, எங்களால் எதுவும் பேச முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. மாமா உனக்காவது இவளை பார்த்து பேசணுன்னு தோணுச்சு, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க, இதே அவங்க வீட்டு பொண்ணுக்குன்னா இப்படி போய் நிற்கிறாங்க, ஆனால் என் வீட்டு பொண்ணை இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அக்கா கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையை ஆற போடுவோம், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம், தேவையில்லாமல் மேலும் பிரச்சனை வேண்டாம்
அப்படின்ற மாரி நம்ம மீனா வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம கதிர் இருந்துட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க. ராஜி சமைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதியத்துக்கும் வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. வேண்டாம், வேண்டாம் நான் சிம்பிளா ஏதாவது செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீ சாப்பிட்டியா? அரசியோட சேர்ந்து சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டாங்களா? இல்ல அம்மா இன்னும் சாப்பிடவே இல்ல. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ரூம்ல போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா கதிர் இருந்துட்டு நேரா கோமதி கிட்ட போறாங்க. அம்மா என்னாச்சும்மா? வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்டா நானு உங்க அப்பா கிட்ட உனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்த தான் மறைச்சிருக்கு. மற்றபடி அதுக்கே அவர் முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு நான் குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு எப்பட்றா ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த குடும்பத்தாளுங்க இப்படி வந்தெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. எப்படி தான் இவங்களால மட்டும் இப்படியெல்லாம் முடியுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை இப்போ அதை பேச வேண்டிய நேரம் இல்லை, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பாடு தொண்டைக்குள்ளே கூட இறங்க மாட்டேங்குதுமா, எப்படிம்மா என்னால் சாப்பிட முடியும்? என் பிள்ளைய நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம், அவனுக்கு இது பண்ணால் சரியாக இருக்கும், அது பண்ணால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச நாங்கள் கடைசியில் இப்படி ஏமாந்து நின்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குமா, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க. அண்ணனோட வாழ்க்கை தப்பாலாம் போய் முடியாது. இல்லைடா அவன் தான் டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டானே, அண்ணன் முடிவு எடுத்தால் போதுமாம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ணன் ஏதோ ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, அண்ணன் கொஞ்சம் நம்ம வழிக்கு நிதானத்தில் வரட்டும், அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு சரவணன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க எல்லாருமே பாண்டியன் கிட்ட வந்து உன் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சாமே, வீட்டுக்கு வந்த மருமகளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாருமே பாண்டியன் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம பழனியோட கடையில் நல்ல வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ குமார் இருந்துட்டு வெளியே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு, டே குமார் எவ்வளோ நேரம் இருந்துட்டா வெளியவே நின்றுட்டுருக்க, உள்ளே வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோ வந்துடுறேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் உள்ளே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளம் இல்லைம்மா, வெள்ளம் காலி ஆயிடுச்சு. என்னங்க நீங்கள் நினைப்ப எங்கத்த வச்சுருக்கீங்க, வெள்ளம் காலையில் தானே லோடு இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து வெள்ளத்தை எடுத்து கொடுத்து ரூ. 400 கணக்கு போட்டு அங்கேருந்து கஸ்டமரை அனுப்பி வைக்கிறாங்க. என்ன சித்தப்பா நினப்ப எல்லாம் வேற எங்கேயோ இருக்க போல இருக்குது, கடையில் அவங்க நினப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் வந்து கேட்கவும், வேற எங்கேயும் இருக்கா, எல்லாம் அவங்க அக்கா குடும்பத்து மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருந்தார். நீ வேற இப்படி வந்து அந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா, இப்போ சார் மண்டைக்குள்ளே அதை மட்டும்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.